பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலவெளியிலே கர்த்தர் உங்களை காணும்படியாக கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்தித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். கர்த்தர் ஒரு வழியாய், பாருங்க ஜனங்கள், ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உபாகமம் 28ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு 14 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ எப்படி ஆசீர்வாதமா இருப்பாய் என்பதை விளக்கி ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்கள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதற்கு முன்பாக முதல் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நான் இன்று உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால், அவசரம் என்ன ரொம்ப முக்கியமான, உண்மையாய் செவி கொடுத்தால் கீழே சொல்லப்படும் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து பலிக்கும். 28ஆம் அதிகாரம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். முதல் பாகம் மட்டும்தான் பிடிக்கும், பின்னாடி பாகம் பிடிக்காது. ஏன்னா அதை யாரும் பின்னாடி வாசிக்க மாட்டாங்க. அவ்வளவு சாபமான வார்த்தைகள். ஆனா ஆண்டவர் சபிச்சிட்டாருன்னு சொல்லதுக்கு இல்லை. தேவனை விட்டு விலகும் போது, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அப்படி நடக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் அப்படித்தான். எப்பெல்லாம் கர்த்தரை விட்டு விலகினார்களோ, எப்பெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு போனார்களோ, எப்பெல்லாம் அவர்கள் தூரமாய் கர்த்தரை விட்டு போனாலும் அப்ப எல்லாத்திற்கும் அப்ப அந்த காரியம் நடந்திருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இதுல ஒரு வசனம், நிறைய ஆசீர்வாத வார்த்தை இருந்தாலும், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடிப்போவார். கர்த்தர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சில சமயம் நம்ம கண்கள் காணாது, நம்ம காதுகள் எல்லாம் கேட்காது. ஏனென்றால் அதை நம்ம நம்புறதுக்கு அவ்வளவு கஷ்டம். உலக பிரகாரமா இருக்கிற ஜனங்கள் அப்படி இருக்காது. இந்த நாட்கள் அருமையான கர்த்தர் உங்களோடு சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது சோதரம். சில சமயங்களில் இந்த பின்னாடி வரும் வார்த்தைகளை பாருங்க. 15ஆம் வசனத்துக்கு அப்புறம் படிச்சீங்கன்னா, நீ செவி கொடாதே போவாயாகில் கீழே சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் வந்து பலிக்கும்னு போட்டிருக்கு. இந்த சாபத்தை யாருக்குமே படிக்கிறதுக்கு இஷ்டம் வராது. ஏன்னா அந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகள், அந்த சாபமா படிக்கிறதுக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு யாரும் படிக்க மாட்டாங்க. ஆசீர்வாதம்னா எல்லாருக்கும் இஷ்டம். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னா எல்லாரும் அழகா பார்ப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க, என்ன ஆசீர்வாதம் வருது. ஆனா இந்த ஆசீர்வாதம் சாபமும் நம்முடைய கையில் தான் இருக்கு. நீ செவி கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதமும், நீ செவி கொடாதே போனால் உனக்கு சாபம் ஆட்டோமேட்டிக்கலா வரும். எப்போ வெளிச்சம் இல்லையோ அங்க இருட்டு ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். சோதரம், யாராவது இருட்டை வான்னு கூட மாட்டான். வெளிச்சத்தை ஆஃப் பண்ணாலே போதும். I am the light of the world. சொன்ன நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். அந்த வெளிச்சத்தை கட் பண்ண போதும் இருட்டு ஆட்டோமேட்டிக்கலா வந்து. அப்ப ஏன் இருட்டு வந்துச்சுன்னு சொல்லி சங்கடப்பட கொண்டில்லை. நீ வெளிச்சத்தை விரும்பவில்லை. அநேகர் வெளிச்சத்தை வெறுக்கிறார்கள். சோதரம், அருமையான பிள்ளைகளே, இந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீங்கள் மாறும் பொழுது, இந்த வெளிச்சத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த வெளிச்சத்தை நீங்கள் விரும்பும் பொழுது, அது அந்த வெளிச்சம் உங்களிடத்தில் வரும். அந்த வெளிச்சம் வந்தாச்சுன்னா உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகும். எத்தனை சதி பண்ணட்டும், எந்த காரியம் பண்ணட்டும், எத்தனை மந்திரம் பண்ணட்டும், எத்தனை தந்திரம் பண்ணட்டும், ஒன்றும் பலிக்காமல் போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு குறி சொல்வதும் இல்லை. நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தால் வார்த்தையை செய்வது உங்களுக்கு விரோதமாக எவனும் எழும்ப முடியாது. அதான சொல்லப்படுது. ஒரு வழியா வருவாங்க, கூட்டமா வருவாங்க, எல்லாம் அடி வாங்கிட்டு செதறி 7 வழியாய் ஓடி போவார்கள். அந்த மாதிரி காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிறார். எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க ஐயா, என் குடும்பத்தையே கெடுத்துட்டாங்க, என் குடும்பம் இப்ப சின்ன பின்னமாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஜனங்கள் தான், எங்களுடைய நெருங்கியவர்கள் தான் இப்படி செய்தாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு வார்த்தைக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். சோத்திரம்.
கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். விரோதமா வரவங்களை எல்லா காரையும் முறியடிப்பார். எல்லாம் என்ன செய்யறோம்? அப்படி செதறி ஓடுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் அவருடைய வசனத்தின்படி நடக்க விரும்புகிறீர்கள்? இன்னைக்கு ஒப்புக் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் என்று இருக்கிறது. இந்த வார்த்தையை செவி கொடுக்கிற உங்களை மாத்திரம்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த அருமையான நாட்கள், அருமையான நான் இந்த புதிய வருஷத்திலேயாவது புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை கொடுத்த ஆசீர்வாதம் பறிக்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரதும் வராதும் நாம் நடந்துக்கிற முறையில் இருக்கிறது. அப்படினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வாருங்கள். அதன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலையிலே அவரை தேடுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர் சமயமாக இருக்கல், அவரை நோக்கி கூப்பிடுங்க. சோதரம் அவர் கண்ணெடுத்து தக்க சமயத்திலே தேடுங்க. அவர் உங்களோட பேசும்போது ஒப்பு கொடுங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு கர்த்தர் பேசும்போது அதை அள்ள தட்டிட்டு போயிடுறாங்க. ஐயோ, நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் வரமாட்டோம், நாங்கள்லாம் ஜெபம் பண்ண மாட்டோம். எத்தனையோ ஜனங்கள் நான் பார்த்துருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசித்த அப்படினால்தான், உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைச்சது அப்படினால்தான் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையும் பாராமல் ஒப்பு கொடுத்தார் என்றால் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா ஜனங்கள் இருக்கிறார்களா, கூட்டம் கூடுகிறார்களா, விரோதமா சதி பண்ணுகிறார்களா, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு வழியாய் உனக்கு எதிரே புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துருக்களை சிதறடிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அதனாலே ரொம்ப பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனையின் வாழ்க்கையில தாங்க முடியல, நான் என்ன செய்வேன் சோர்ந்து போகாதீங்க. இயேசுவில் வாருங்க. ஆண்டவரே, இன்று முதல் நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று நீங்க இன்னைக்கு சொன்னீங்கன்னா, என் சமூகத்திலே சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார். யார் உங்களுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவர்கள் கர்த்தர் முறியடிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வருடத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று 99 சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை மறந்து போக ஒப்பு கொடுக்காது. உன் உலகத்தின் ஓடு வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். உன் நண்பர்கள் உன்னை இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வருவதை காட்டிலும் உலகத்தோடு இருப்பது நலம் என்று கருதுகிறார்கள். இருட்டில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்துக்கு வருவதில்லை. வெளிச்சத்துக்கு வந்தால் அந்த இருட்டின் காரியங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுங்கி போகிறார்கள். அருமையான வெளிச்சம் உயிர்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவாயானால் வரும் நாட்களிலே கர்த்தர் உன்னை காப்பாற்ற, உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உண்மை மீதியுள்ள தேவனாயிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லப்பட ஆசீர்வாதங்கள் எல்லாம் பலிக்கும் சொல்லி ஆண்டவரே வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக ஓடிப்போம் சொல்லப்பட்ட வசனம் ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில பலிக்கட்டும். ஆண்டவர், எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இயேசுவின் நாமத்திலே நீங்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்துக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்க. ஒரு வழியாக உங்களுக்கு வருவாங்க, 7 வழியாக ஓடி போவார்கள். அந்த வசனம் வாழ்க்கையில இந்த நாளுக்கு நிறைவேறும். தொடர்ந்து இன்னொரு லோக சுவாத்தி மூலமாக உங்களை சந்திக்க வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.